ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் சேட் ஐடி வந்து உங்களுக்கு வேணாம், அதை எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மேபி ஒரு சிலர்லாம் சும்மா குரூப் ஓப்பன் பண்ணி அது கிஃப்ட் குரூப் ஆகிடும். அதுலேருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துட்டே இருக்கும். மேபி யாராவது கால் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லைனா ஆட்டோமேட்டிக் வந்து ஃப்ரெண்ட் ஜோனுக்குலாம் அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வீட்டில் மாட்டிக்காம இருக்காங்கன்னா ஷேர் சேட் ஐடி எப்படி டிலீட் பண்ணி காமிச்சு தரேன். ஷேர் சேட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரைட் சைடில் இருக்கிற பொம்மை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் வருங்க. இதில் போயிட்டு மறுபடியும் மேலே 3 கோடு தெரியுதா ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு டிலீட் அக்கௌண்ட் இருக்கும். டிலீட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்கள் ஃபோன் நம்பர் அங்கே என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். இது ஒன் டைம் பாஸ்வேர்டு தான், அதனால பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுக்கணும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா ஷேர் சேட்டில் இருந்துட்டு ஷேர் சேட் டிலீட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இப்படி காமிக்கும். இப்படி ஒரு ஃபார்ம் மாதிரி காமிக்கும். இதில் வந்து நீங்கள் உங்கள் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணணும். வந்து உங்கள் ஹேண்டில் ஐடி, சரிங்களா? இந்த ஹேண்டில் ஐடி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, உங்களோட ஐடி இருக்குல்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஹேண்டில் ஐடி எடுத்துகிட்டு வந்துடணும். இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். சிம்பிள் எடுக்கிறது அப்படின்னு காமிச்சு தர போகிறேன். இப்போ பேக்கில் போயிட்டீங்கன்னா உங்கள் ஹேண்டில் ஐடி உங்கள் இந்த ஹேண்டில் ஐடி ரெயின்போ ஏஜென்சி நான் இன்னொன்று இருக்குல்ல என்னோடது, இந்த தான் ஹேண்டில் ஐடி அட்டு போட்டிருக்கோம். இது எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எடுக்காமல் மறந்துட்டு, அதனால் இப்போ எடுத்துட்டோம். மறுபடி அக்கௌண்ட் செட்டிங்கில் போயிட்டு டிலீட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே ஃபோன் நம்பர் வரும். ஃபோன் நம்பர் கிளிக் பண்ணிட்டேன். ஓடிபி வந்துருச்சு. 387177 கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஃபஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஹேண்டில் ஐடி, சரிங்களா? ரெயின்போ ஏஜென்சி 9567891215 கொடுத்துட்டேன். அடுத்ததுங்க என்ன இது மெயில் ஐடியாடா? சாரி கைஸ், இங்கே வந்து மெயில் ஐடி கேட்டிருக்கு. பட் நமக்கு எட்டுன்னு போட்டிருந்தனால நான் மாற்றி கொடுத்துட்டேன். இந்த மெயில் ஐடி கொடுத்துட்டேன். ஃபோன் நம்பர் கேட்குது, நம்மளோட ஐடியில் இருக்கிற ஃபோன் நம்பர் டைப் பண்ணிவிட்டு என்ன ரீசன் கேட்குது. அதில் இப்போது சும்மா ஐ ஹாவ் அனதர் அக்கௌண்ட்னு கொடுத்துறேன். அப்படின்னா இன்னொரு யூஸ் பண்ணுறேன், இல்லைனா லீவ் சர்ஜர்னு கொடுத்துருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மே டேக் யூஸ் சம் டைம் டு ப்ராசஸ் யுவர் அக்கௌண்ட் டெலிஷன். யூ மே டவுன்லோட் ஏ டேட்டா of the copy of your data. We will contact you for the same as details provided. Time submission of your account deletion request. You can cancel your account deletion within 30 days of submission. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் அக்கௌண்ட் வேண்டான்னு டிலீட் பண்ணுறேங்க. இப்போ நான் டிலீட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த 30 நாளைக்குள்ளே நான் வந்து மறுபடியும் ஓடிபி போட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஐடி வந்து திரும்ப வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் ஐடி வந்து அதுக்கப்புறம் கிடைக்காம போயிடும். ஆஃப்டர் 30 days ஆஃப் யுவர் அக்கௌண்ட் டெலிட்டேஷன் நோ ட்ரை. 30 நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா உங்கள் ஐடி வந்து எதுவுமே பண்ண முடியாது. டேட்டா ரிட்டைன் 180 நாளுக்கு மேலே எல்லாம் போச்சுன்னா போஸ்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து டிலீட் ஆயிரும். வந்து சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா டிலீட் ஆகிட்டு லாக் அவுட் ஆயிரும். இவ்வளோ தான் ஐடி டிலீட் பண்ணுறது. அப்புறம் இந்த ஐடி வந்து இப்போ நான் மறுபடியும் இந்த ஐடி இப்போ டிலீட் பண்ண ஐடி லாகின் பண்ண போகிறேன், சரிங்களா? டிலீட் பண்ணிட்டேன். இப்போது நம்பர் போடுறேன். 30 நாளைக்கு லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தான் அக்கௌண்ட் ஃபுல்லாக டிலீட் ஆகும். இப்போ என்னோட அக்கௌண்ட் டிலீட் ஆகிருக்கும், ஷேர் யூஸர் மாதிரி ஆகிருக்கும், டிபி எல்லாம் போய். ஆனால் இருந்தாலும் நான் மறுபடியும் 30 டேஸ்க்குள்ளே லாகின் பண்ணேன்னா என் ஐடி வந்துடும். இப்போ லாகின் கொடுக்குறேன். இன்னும் ஓடிபியை காணோம். இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்கா? ரீசன் கொடுத்து போவோம். இப்போ ஓடிபி வந்துடுச்சு. 723979 பாருங்க, வெரிஃபைடு. இப்போ வந்து இதில் கேட்குது, இப்போது யூ ஹாவ் லாக்இன். மேபி இது ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்க, வீடியோவில் காமிக்காதுன்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் லாக்இன் டு அக்கௌண்ட் வித்தின் 30 days சப்மிட்டிங் யுவர் அக்கௌண்ட் டிலீட். அதாவது 30 நாள் டிலீட் பண்ண கொடுத்துருக்கீங்க, இதை கேன்சல் பண்ணணுமான்னு கேட்குது. ரீஸ்டோர் மை அக்கௌண்ட்னு கொடுத்தேன்னா ஓப்பன் ஆகிடும். டிலீட் மை அக்கௌண்ட் கொடுத்தோன்னா டிலீட் ஆகிடும். இப்போ ரீஸ்டோர் மை அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஐடி வந்து மறுபடியும் வந்துடுச்சு.
இப்படி தான் வந்து ஐடி delete பண்ணுறது. வேணும்னா 30 நாளைக்குள்ள நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் ஐடி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன என்ன ஆகும்னா உங்கள் gift குரூப் வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து போகாதுன்னு நினைக்கிறேன். இருங்க. பார்த்தீங்களா? ஐயோ, ஃப்ரெண்ட் ஜோன் ஆனில் இருக்கா? ஃப்ரெண்ட் ஜோன் ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் அந்த இஷ்யூ இருந்துச்சு, இப்போ இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். ஐயோ போகுது பண்ணுறது. வேணும்னா நீங்கள் ட்ரை வாட்சிங் ரெயின்போன்ஸ். இந்த மாதிரி ஷேர் சேட்டை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெயின்போன்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வேறு ஷேர் சேட்டோட வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கிரியேட் பண்ணி தரோம்.